ஆல் பாய்ஸ், நம்ம டீம்ல கல்கட்டாவில் நடக்க போற டோர்னமெண்ட்ல நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆளு செலக்ட் ஆயிருக்காரு. நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆளை முதல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவங்க பேரை சொல்ல மாட்டேன், அவங்க நம்பரை தான் சொல்லுவேன். நம்பர் 12. ஏய் ஆல் தி பெஸ்ட் பேபி. முதல்ல அம்மா சொல்லு போ. சொல்லேபி. அம்மா, கல்கட்டால நடக்கிற ஐஎஸ்எல் டீமுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன்மா. எனக்கு தெரியும்டா, நான் சொல்லல நீ செலக்ட் ஆயிடுவேன்னு. இப்போதாம்மா கோச் சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏய் ஹலோ வெச்சிடாத, சாயங்காலம் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு சர்ச்சுக்கு போகணும். எப்போ போல மறந்துடாத, சீக்கிரமா. வந்துடுறேன். சரி வெச்சிடுறேன். மாமா ஸ்வீட் அப்போ ஓகேவா? ஓகே ஓகேடா, இன்னைக்கு என்ஜாய் பண்றோம்டா. திவ்யா, அவளுக்கு என்னடி ஆச்சு? இன்னும் எழுந்துக்காம புலம்பிட்டே தூங்குறா. சுகி எழுந்துடி. இவளுக்காகத்தானே நம்ம எல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கோம். இவ என்ன எந்திரிக்கலையா? நான் பாத்துக்கிறேன். நல்ல கனவு கண்டுட்டு இருந்த, இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களேடி. இந்த தாப்பால ரெடி பண்ண சொல்லி எத்தனை தடவை சொல்லிருக்க? அதை சரி பண்றதுக்கு யாராவது ஆம்பளைங்க வருவாங்கன்னு நம்ம பொண்ணுங்க தாண்டி புடுங்கி இருப்பாங்க. அதான் நான் வெளியே இருக்கேன்ல, நீ போய் குளி. லேடிஸ் எல்லாம் படிச்சு டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஏன் ராக்கெட் கூட ஓட்டுறாங்க. ஏண்டி இந்த கார்பெண்டர் பிளம்பர் வேலையை மட்டும் யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க? பிளம்பர் வேலைக்கெல்லாம் படிச்சா பைப்பை புடிச்சுக்கிட்டு ரோட தான் சுத்தி வரணும். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. ஏய் எதுக்குடி சிரிக்கிற? சொல்லுடி. ஏய் எதுக்கு சிரிக்கிற சொல்லு. இங்க வா. சுகி குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டேன்டி. ஏய் ஈவினிங் காட்டுறேன். ஏய் பிரியா, காலேஜ்க்கு நீ லீவ் சொல்லிட்டியா? லீவ் எல்லாம் கேட்டா தர மாட்டாங்கடி. நாம எடுத்துக்கலாம், நாளைக்கு போய் சமாளிச்சுக்கலாம். அம்மா பால். வாங்க 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 குடிங்க. அம்மா குட்டி செல்லம் டாடா. அடுத்த ஆளுங்க வீட்டுல இருக்காங்களா? சீக்கிரம் போய் பார்க்கணும். வந்துட்டேன். ஹாய், வந்தேன்டா பாலுக்காரன், பசு மாட்டை பத்தி பாட போறேன். அக்கா பால். ஏன்டா 2 நாளா எங்களுக்கு பால் எடுத்துட்டு வரல? அதுக்கு நான் என்ன பண்ணி பண்றது? பால் இருந்தா தானே கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பாலே வராது. ஏன்டா? எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டுருக்குது, பால் எல்லாம் கண்ணு குட்டிக்கே சரியா போகுது. நான் என்ன பண்றது? அச்சச்சோ, அது வரைக்கும் எங்களுக்கு பாலே வராதடா. ஏன் வராது? இருக்குல்ல, இந்த கண்ணு குட்டி பால் மறக்கிற வரைக்கும் இந்த பாக்கெட் பால் தான் உங்களுக்கு. புடிங்க. நாங்கெல்லாம் வெளியே போறோம், கீழே மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துரு. அப்படியா? ஓகே அம்மனி, கவலையே படாதீங்க. எப்படியோ பால் கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் பொறுப்பு. வரட்டுமா? எனக்கு வேற வேலையே இல்ல. அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும். என்ன இங்க வாழு வாழுன்னு சத்தம்? நீதான் பாடுனதா? மாமா, இனிமே உங்களுக்கு பாலே வராதே. அது எனக்கு இப்பதான் தெரியுமாடா அம்பி? என்ன மாமா மேடம் இப்படி சொல்றாங்க? பொம்மநாட்டியாவ சரியான கம்மநாட்டி. என்ன அங்க புலம்பல்? இல்ல மாவாட்டலன்னு சொல்ல வந்தேன். மாவை நைஸா ஆட்டுங்க, சட்னியை சட்னி ஆட்டுங்க. ஆட்டுறேன். ஏன்டா அம்பி பால் வராது? அது வந்து மாமா, அது எனக்கு தெரியும்டா. மாடு கண்ணு போட்டுடுது, ஆமா. ஒரு வாரத்துக்கு பால் ஊட்ட மாட்டேன்னு உன் தோப்பனார் நேத்தே
சாப்பிடலாம். ஏன் கவலைப்படுறேன்? டொண்டடாய். இந்த பால் உங்களுக்கு நேக்கு ஒண்ணு போதும்டா. மாமா தான் பால் சாப்பிட மாட்டாரோன்னு. ஏன்னா நீங்க பால் குடிப்பே. நான் பால் குடிக்க மாட்டேனா? அப்படியே நீங்க குடிச்சிட்டாலும் போங்க. ஏன் சத்தம் போட்டுக்கிறீங்க? இந்த காட்சி நானே குடிச்சிடுறேன். சீக்கிரம் வாடி. வாங்க சார். இதான் நீங்க சாயங்காலம் சீக்கிரம் வர லட்சணமா? நான் தான் சீக்கிரம் வா சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஏன் எப்படி இப்படி பண்ற நீ? சாரிம்மா, ஐஎஸ்எல் டீம்ல நான் செலக்ட் ஆனதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு கேட்டாங்கம்மா. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்காத. சரிடா, சாரிம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸை நீ கவனிச்சுக்கோ, நான் வேணான்னு சொல்லல. ஆனா உனக்காக நான் காத்துட்டு இருக்கேனே, அதை பத்தி நினைச்சு பாத்தியா நீ? இப்போ ஏமா புலம்புறீங்க? நான் என்ன அங்கேயே போய் தங்கிடவா போறேன்? சீக்கிரம் வந்துடுவோமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நாளைக்கு காலையில நீ கொல்கட்டா போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கணும்ல. ஏமா ஃபீல் பண்றீங்க? நான் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவோமா? தைரியமா இருங்கம்மா. சரி சரி, போய் கை காலை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன இவி குளிக்கல? சாப்பிட்டு குளிச்சுக்கிறேம்மா. ஆ எபி, சொல்லுங்கம்மா. எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் ஒன்ன மாதிரியே ஃபுட்பால் ஆடணும்னு ஆசைப்படுறான். உன் கோச்சு கிட்ட சொல்லி சேர்த்து விடுறியா? நாளைக்கே சொல்றியா? நாளைக்கு என்னம்மா? இப்பவே நான் கேட்டு சொல்றேம்மா. சரி. ம், என்னப்பா, ஏதாவது விட்டுட்டு வந்துட்டியா? இல்லம்மா, பாக்கெட்ல தான் ஃபோன் வச்சிருந்தேன். பாட்டில எங்க மிஸ் ஆயிடுச்சு போல. அநேகமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கணும். காலையில வாங்கிக்கலாமா? இன்னொரு சப்பாத்தி வைக்கவா? இல்ல போதுமா? ஏய், லேண்ட்லைன்ல இருந்து என் போனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேம்மா. டேய் சுந்தர். மச்சான் சொல்லு மச்சான். ஷிட், இந்த போன் வேற கட் ஆயிடுச்சு. சூப்பர் மச்சான். ஹலோ கேட்கல மச்சான். ஹலோ ஹலோ. ச்சே, இவனுக்கு அவன் பரவாயில்ல. இப்பதான் அவன் கூட மாறிடுச்சேன். ஏதோ லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் டேய் பேசுடா. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது நாட் ரீச்சபிளில் இருக்கலாம். இல்லைன்னா நாளை காலை நேரில் சந்திக்கலாம். போன வைடா. டேய் ஹலோ டேய், என் போன்ரா. ஷிட், கனவுல எந்த பொண்ணு கூட டிவேட் பாடிட்டு இருக்கானோ. ஏய் சீக்கிரம் எடுடி. அவ வந்து பார்த்து டெலீட் பண்ணிட போறா. எதுக்குடி இப்படி அலையறீங்க? நீ பார்த்துட்டு அதான் பேசாம இருக்க. நாங்களாம் பார்க்கணும்ல. சரி சரி, சுகி வரதுக்குள்ள சீக்கிரம் கொடுத்துடணும். சரியா? சரி நீ எடு. என்னடி இவள போன் எடுக்க சொன்னா எதையதோ எடுத்து கீழே வச்சிட்டு இருக்கா? ஏய், என் ஃபோன் காணோம்டி. என்னது? என்னடி சொல்ற? பேக் தானே வச்ச, நல்லா பார்த்தல. பப்ல ஃபோன் பேக்குள்ள தாண்டி வச்சேன். பேக்ல வச்சா போன் எங்க போகும்? நல்லா தேடு. எங்கடி தொலைச்ச? நல்லா யோசிச்சு பாரு. பேக்ல தான் போன் வச்சியா? பேக்குள்ள தாண்டி வச்சேன். ஏய் சுகி வரா. ஹே, என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? ஹே, என்னடி பேய் பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்லடி, திவ்யா போன் மிஸ் ஆயிடுச்சு. ச்சே, இவ்ளோதானா? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இன்னுமா ரிங் போகுது? போயிட்டு இருக்குடி. ஹலோ சார், என் பேர் சுகி சார். நைஸ் நேம். சார், என் ஃப்ரெண்டு பேர் திவ்யா சார். ஸ்வீட் நேம். ஏய், என்னடி சொல்றான்? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். சரியான லூசு கிட்ட போய் மாட்டிக்கிச்சு உன் போனு. வேற வழி இல்ல, பேசி பாப்போம். சார், என் ஃப்ரெண்டு திவ்யான்னு சொன்னல, அந்த பொண்ணோட போன்ல தான் சார் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. தெரியும். சார், என் ஃப்ரெண்டோட போன் மிஸ் ஆயிடுச்சு சார், அதனால தான் கால் பண்ணேன்.
சார் எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கிறேன். பேர் என்ன? சுகி சார் எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தேன்? உனக்கு அந்த ஃபோன் வேணா 5 lakhs பண்ண வேண்டும். என்னதாண்டி சொல்றான்? முதல்ல லூசு மாதிரி பேசிட்டு இருந்தான், இப்போ ஃப்ராடு மாதிரி பேசுறாண்டி. 5 lakhs கொடுத்தாதான் செல்ல கொடுப்பானா? 5 லட்சமா? இதுக்கு? உன்னோட மொக்க செல்லுக்கு 5 லட்சம். ஹே, அந்த செல்லோட விலையே 10,000 தான். அதுக்கு போய் 5 லட்சம் கேக்குற? எனக்கு அந்த செல்லு வேண்டாம், நான் புதுசு வாங்கிக்கிறேன். ஏய் என்கிட்ட குறி போனை வைக்காதடி. நீ என்னடி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? ஹலோ மேடம், அந்த பொண்ணு அடம் பிடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த செல்போன்ல ஒரு பொண்ணு குளிக்கிற வீடியோ, அதுக்கு தான் அந்த 5 லட்சம். ஹே, என்ன உளறற? ஏய் ஒரு நிமிஷம் என்கிட்ட போனை குடுறி. ஹலோ சார், நான் திவ்யா பேசுறேன் சார். அது என்னோட செல் தான் சார். அதில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான் சார். அது சுகி குளிக்கும் போது நான் விளையாட்டா வீடியோ எடுத்துட்டேன் சார். நான் எடுத்தது அவளுக்கே தெரியாது சார். ப்ளீஸ் சார் கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார் கொடுத்துருங்க. பாருமா திவ்யா, ப்ளீஸ் சார். அந்த செல்லு வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா. சார் 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 சார். ஹே, இங்க என்னடி நடக்குது? அவ என்னமோ சொல்றான், நீ என்னடி நான் தான் எடுத்தங்கற? என்னடி இங்க நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. என்னடி விஷயம்? சுகி, ஒரு தப்பு நடந்துருச்சுடி. நீ குளிக்கிறத தெரியாம திவ்யா போன்ல வீடியோ எடுத்துட்டாடி. அந்த போன் தாண்டி இப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஹே, என்னடி இப்படி பண்ண? என் ஃபேமிலி அழாத சுகி. சாரி சுகி, என்னை மன்னிச்சிடு. சாரி டி ப்ளீஸ். என்கிட்ட பேசாதீங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.